உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஹலோ. ஏய், எவ்வளவு நேரமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்க மாட்டியா நீ? சாரி மேடம், ஃபோன் சைலண்ட்ல இருந்துச்சு, அதான் கவனிக்கல. என்னது கவனிக்கலையா? ஏய் என்னடி, உன்னை நம்பி நான் எவ்வளவு பெரிய வேலையை கொடுத்துருக்கேன், நீ அலட்சியமா கவனிக்கலன்னு சொல்லிட்டு இருக்க? மேடம், நான் ஒரு வேலையை ஒத்துக்கிட்டேன்னா என் முழு கவனமும் ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுல மட்டும் தான் இருக்கும். இப்பதான் விக்ரம் கிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு ரிஹர்ஸ் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கேன். அதான் ஃபோன் வந்ததை கூட நான் கவனிக்கல. சரி, இப்போ நீ எங்க வந்துட்டு இருக்க? கோயில் பக்கத்துல வந்துட்டேன் மேடம். மேப்ல ஒரு 5 மினிட்ஸ் காட்டுது. 5 மினிட்ஸா? போன்ல 5 மினிட்ஸ்னு சொன்னா 10-15 நிமிஷம் ஆக்கிடுவீங்களே. எனக்கு இந்த போன்ல போய் சொல்றதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி தான். நான் வந்துடுவேன் 5 மினிட்ஸ்ல. சரி சரி, சீக்கிரமா வந்துரு. இங்க விக்ரம் ரொம்ப நேரமா உனக்காக காத்துட்டு இருக்கான். சரிங்க மேடம், நான் வந்துடுறேன், நீங்க வைங்க. சரி, சீக்கிரம் வா. ஏக்கா, என்னக்கா இவ இப்படி பண்ற? நாம நினைச்ச மாதிரி விக்ரம கரெக்டா பிக்கப் பண்ணிடுவாளா? டேய், வித்தக்காரங்க எப்பவுமே டைமிங்ல முன்ன பின்னதான் இருப்பாங்க. ஆனா கொடுக்கிற வேலையை கணக்கச்சிதமா செஞ்சு முடிச்சிருவாங்க. ஏக பரமேஸ்வரா, எங்கும் சிவன் எதிலும் சிவன், அண்ட சராசரத்திலும் கலந்திருக்கும் எம்பெருமானே, உன் சன்னதி முன்னால உன் காலடியில ஒரு உயிர் போராடிக்கிட்டு இருக்கு. அது பிழைக்கிறதும் பிழைக்காததும் உன் கையில தான் இருக்கு. ஒரு மருத்துவரா அந்த உயிருக்கு தேவையான எல்லா சிகிச்சையும் கொடுக்க வேண்டியது அது என்னோட கடமை. நான் படிச்ச அறிவியல் எனக்கு கை கொடுக்காதப்ப இறையருளை தேடி வர்றது என்னோட இயல்பு. அப்படிதான்ப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான கடைசி வழியும் கடைசி நம்பிக்கையும் உன் தலையில சூடி இருக்கிற அந்த ஒரு முக ருத்ராட்சை தான். அதுதான் அந்த உயிரை காப்பாத்துறதுக்கான மருந்துன்னு நான் நம்புறேன். அத வேண்டிதான் உன் காலடியில சரணடைஞ்சிருக்க. அத கொடுத்து அந்த உயிரை காப்பாத்து ஈஸ்வரா. என்னை ஆளும் ஈஸ்வரா, பரமேஸ்வரா, ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக இன்னொரு உயிர் உன் காலடியில சரணாகதி அடைஞ்சிருக்கு. உன் சிரசில குடியிருக்கிற அந்த ஒருமுக ருத்ராட்சத்தை இரவல் கேட்டு உன் தாழ் பணிந்து தவம் கிடக்கு. ஈஸ்வரா, அதுக்கு உன்னோட பதில் என்ன? அந்த பொண்ணுக்கு ஒருமுக ருத்ராட்சத்தை கொடுக்க சம்மதமா? உன் முடிவை சொல்லு. பரமேஸ்வரா, உன்னோட கட்டளையையும் அருளாசியும் தலவணங்கி ஏத்துக்கிறேன். இந்த பொண்ணு வேண்டினபடி உன்னோட அனுமதியோட ருத்ராட்சத்தை என் கையால எடுத்து கொடுக்கிறேன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி கடவுளே. டாக்டர், காவிரி மேடத்துக்கு பல்ஸ் இருக்குது, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. தம்பி, பயப்படாது. இந்த சிவன் அருளாசி வழங்கிட்டாரு. இனி அந்த யமனே வந்தாலும் அந்த பொண்ணோட உயிரை எடுக்க முடியாது. இந்தாம்மா. போலாம் வர சாமி, வாங்க போலாம்.
சாமி, ரொம்ப நன்றி. போன உயிர் திரும்ப வந்துருச்சு. இனி ஒரு பிரச்சனையும் இல்ல. அவங்க பழிச்சுப்பாங்க. நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே எந்நாளும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லார் தன்மையான சங்கரனர் சங்கவன் குழையோர் காதிர் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் பொய் மலர்ச்சே வடியினையே குறுகினோமே. சிவனோட ஆசீர்வாதம் உனக்கு கிடைச்சிருச்சு. இனி அந்த ஈசன் அனுமதி இல்லாம யமன் நீ இருக்கிற பக்கம் கூட வரமாட்டான். அம்மா தைரியமா இருக்கு, எல்லாம் நல்லதே நடக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.